சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்தப்ப ஒரு 2 மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு. சரி, கரெக்டுங்களா? அது ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி. சரிங்களா? வரோம், எல்லா டீட்டெயிலும் சொல்றோம், குடிக்கிறோம். நீங்க வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்றீங்க. சரி, ஓகேங்களா? அந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் வருவோம். சரி, எதுவும் தெரியாம நாங்க வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டோம். ஒரு நிமிஷம், நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. எதுவும் தெரியாம ஒரு இடத்துல போய் நம்ம நிக்க முடியாது. சரிங்களா? அங்க 2 பேரும் நமக்கு நம்மளுடைய புத்திசாலிங்க இருப்பாங்க. சரி, நமக்கு நம்மளுடைய தெரியாத விஷயங்களும் இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்க. சரி, அந்த இடத்துக்கு நம்ம போறோம்னா அவங்க கேட்கிற கேள்வி நாமளும் பதில் சொல்லணும். சரி, எதுவுமே நான் போய் ஒண்ணுமே தெரியாம முட்டாள்தனமா நின்னுட்டு உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்றதுக்காக மட்டும் நான் வரல. சரி, புரியுதுங்களா? சரி, எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் வருவேன். சரி, எதுவும் தெரியாம வர போறது இல்ல. என்னை விட உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும். சரி, ஏன்னா நீங்க மக்கள் சேவகர், நான் அதை பண்றேன், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றேங்கிறீங்க. சரிங்களா? சரி, அதுவும் வரும். அந்த மாதிரி எதுவுமே தெரியாம யாரும் வரமாட்டாங்க. சரி, புரியுதுங்களா? ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கேட்டுட்டு அது தெரியாம அதுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் நாங்க உள்ள வேலையே செய்ய முடியும். என்ன எக்ஸாம்? கலெக்ஷனுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு. டிஆர்எம் எக்ஸாம் இருக்கு. டிஆர்எம் எக்ஸாம் இருக்கு. டிஆர்எம் இல்ல சார், டிஆர்ஏ வந்து எக்ஸிகியூட்டிவ் கலெக்ஷன் ஸ்டாஃப் வரவங்க. நாங்க வந்து ரெக்கவரி மேனேஜர்னு வரும். அதுக்குன்னு தனியா இருக்கு. அதுக்கு ஆர்பிஐ எவ்வளவு மணி நேரம் சார் எக்ஸாம் அது? எக்ஸாம்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 செஷன் இருக்கும். அது எல்லாம் நாங்க வீடியோ படிச்சுட்டு டிஆர்ஏக்கு வந்து சொல்லி முடிச்சிடுறேன். 10th + முடிச்சா 100 hours எக்ஸாம். சரிங்களா? டிகிரி முடிச்சவங்களுக்கு 50 hours எக்ஸாம். டிஆர்எம்க்கு எப்படி சார்? டிஆர்எம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 7 செஷன் கொடுப்பாங்க, 12 மணி நேரம். சரி, அந்த ட்ரைனிங் எல்லாம் நாங்க உட்காந்து எல்லாமே நாங்க கம்பெனி எங்களுக்கு அந்த எல்லாமே கொடுப்போம். ஒரு கஸ்டமரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம். சரி, ஒரு கஸ்டமரை பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் போன் பண்ணி பேசிட்டு அவங்க அவைலபிலிட்டி இருந்தா போகலாம், அவங்க இல்லைன்னா திருப்பி எப்ப இருக்காங்கன்னு இதெல்லாம் நாங்களும் படிச்சுட்டு தான் வரோம். சரிங்களா? படிக்காம டிஆர் எக்ஸாம் முடிச்சு பிசிசி சர்டிபிகேட் வாங்குறோம் சார். எதுக்கு சார்? போலீஸ் கிளியரிங் சர்டிபிகேட் வாங்கிருக்கோம் சார். இருக்கு. நம்ம கன்சர்ன் லோக்கல் ஸ்டேஷன்ல சர்டிபிகேட் வாங்கி மேல எந்த கம்ப்ளைண்டும் இல்ல, எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த சர்டிபிகேட் மாதிரி தான். ஒரு அவேர்னஸ் சர்டிபிகேட் இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க மேல எந்த இல்ல சார். இப்ப நம்ம நற்சான்றிதழ்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேன். கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் அந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டேஷன்ல எவ்ரி இயர் நான் கொடுக்கணும். சரி, எல்லாமே கம்பெனியும் பார்க்கும் சார், பார்க்காம கிடையாது. சரிங்களா? இப்ப என்னுடைய ஸ்டாஃப் வராருன்னா நீங்க சொல்ற டிஆர்ஏ சர்டிபிகேட் அவர் வாங்கி கொடுக்கணும். அப்படியே அவர் இல்லாம வந்துட்டாலும் கம்பெனி அவருக்கு எக்ஸாம் வச்சு அதுல அவர் பாஸ் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை நாங்க ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? நான் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா வரவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாரு. அதுதான் நான் சொல்லி முடிச்சிடறேன். ரவுடிசம் பண்றோம், வந்து மிரட்டுறோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம், அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாது. எங்களுக்கும் மனசாட்சி இருக்குது. ஒரு நிமிஷம் சார், நான் சென்னையில இருந்து வரேன்னா ஒரு இடத்துக்கு வரேன்னா அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு லோக்கல்லயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் இருக்கும். சரி, புரியுதுங்களா? நான் எதுவுமே தெரியாம ஒருத்தர் வந்து அந்த இடத்துல பேசியோ பண்ணணும். நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஒரு நபரை கடன் வாங்கியிருக்கார் ஒரு நிறுவனத்துல, அந்த நிறுவனத்திலிருந்து அந்த நபரை சந்திக்க வர வழிமுறைகள் நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து நீங்க இப்படி பேசாதீங்க, ரவுடித்தனம் பண்ணாத, பொறுக்கித்தனம் பண்ணாத, சட்டத்தை மதிக்காம வராத, உழைக்க மறுத்து வராதன்னு சொல்லி நாங்க சொல்றோம் இல்லையா? நிறுவனத்திலிருந்து ஒரு நபர் கடன் வாங்கிட்டார். சரிங்களா? அவர் கடன் கட்ட சரியா கட்டணும், அக்ரிமெண்ட் போட்டு வாங்கி கட்டணும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் சேர்த்து சொல்லி பதிவு பண்ணுங்க. கடன் வாங்கும் போது 2 பேர், ஒருத்தர் மட்டும் 50 சைன் போட்டு வாங்கினதில்ல, அந்த நிறுவனமும் 50 சைன் போட்டு தான் கொடுக்க முடியும். சரிங்களா சார்? அதே மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தான் இந்த கடன் கொடுக்குறாங்களே தவிர மக்கள் மட்டும் சும்மா கண்ணு மூடி கையெழுத்து போட்டு கடன் வாங்குறது சரியா தப்பா சார்? கரெக்டா இல்லைங்களா? நிறுவனமும் நான் கடன் கொடுத்து சம்மதம் சொல்லிதான் கொடுக்கிறதே தவிர 2 பேரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு தான் சார் கடன் கொடுக்குறாங்க. கரெக்டா இல்லைங்களா? ஓகே. அதே மாதிரி அந்த நிறுவனத்தில் கடன் வாங்கிட்டாங்க, அவங்க சரியா கட்டல. ஃபர்ஸ்ட் நடைமுறை என்ன சார்? முதல்ல வந்து அவங்களுக்கு இன்டிமேஷன் தகவல் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஒரு மாசம் டியூ இல்லைன்னா நோட்டீஸ் தருது. ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து தகவல் ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்க. கடன் வாங்குறோம் சார், எத்தனை அதாவது எம்பி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணணுமா, இல்ல ஒரு டியூ கட்டலனாவே அவருக்கு தகவல் சொல்லணும். இந்த மாதிரி கைபேசியில கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க தகவல் அனுப்ப, இந்த மாதிரி நீங்க டியூ கட்டல, என்ன காரணத்தினால கட்டல, என்ன பிரச்சனை, தொழில நஷ்டமா, என்ன பிரச்சனை, எதனால கட்டல, இந்த ரீசன் எல்லாம் கேட்பாங்க. கைபேசியில எடுக்கல சார், கஸ்டமர் வந்து அலைபேசி எடுக்கல. அப்ப அடுத்த அலைபேசி எடுக்கலன்னா அவங்க வந்து லோன் ரீகால் நோட்டீஸ் இருக்கு, LNR சொல்லுவாங்க. அதை வந்து எனக்கே தெரிஞ்ச ஒரு சட்டத்தை சொல்லுவேன்.
அலைபேசியில நம்ம அழைக்கிறோம், அலைபேசி எடுக்கலன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க எடுத்தோடனே. சரிங்களா? அது சரியா சார்? அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அதாவது அந்த கால்ஸ் எடுக்கல இல்ல சார். அப்ப அதுக்கு அவங்க ரெஃபரன்ஸ் 2 பேர் கொடுத்திருப்பாங்க. இல்ல சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கால்ஸ் எடுத்தோடனே ரெஃபரன்ஸ் போக முடியாது. சொன்னது ஒரு செகண்ட். அவர் போன் எடுக்கலன்னா போன் எடுக்கலன்னா அவங்க அந்த ஒருவேளை அந்த நிறுவனத்துல வாங்கியிருக்காங்க, ஒருவேளை வந்து அந்த முகவரியில் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண போகும்போது முந்தின நாள் நைட்டே அந்த நபருக்கு அலைபேசியில் மெசேஜ் பண்ணுவோம். மெசேஜ் பண்ணி அடுத்த நாள் காலையில யாரு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வரான்னு சொல்லி அவங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் லெட்டர், அதாவது ஒரு நிறுவனத்துல மேனேஜர் இருப்பாங்க, சேல்ஸ்ல இருப்பாங்க, கூட்டுறவு இருப்பான், வாட்ச்மேன் இருப்பான், எல்லாருமே இருப்பாங்க. அப்ப யாரு இதுக்கு போகணும்னு சொல்லி அந்த நிறுவனத்துல மேலாளர் யாரோ லெட்டர் கொடுத்து அனுப்பணும். இவர் தான் வராருன்னு முந்தைய தான் மெசேஜ் பண்ணுவோம். அடுத்த நாள் அந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் கடிதம் கொடுத்து இவர் தான் வராரு உங்களை பார்க்க சொல்லி லெட்டர் கொடுக்கணும்னு சொல்றாங்க சார். இது உண்மையா இல்லையா சார்? உண்மை. சரிங்களா சார்? அப்போ ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர் கொடுக்கணும். லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் சார் நான் சில சட்ட வல்லுநர்களை வச்சு கேட்டது, லெட்டர் கொடுத்து ஒரு வீட்டுக்கு வராங்க, பர்சனல் லோன், பிசினஸ் லோன் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலா தான் கொடுப்பாங்க. ஏன்னா 4 பேர், ஏன்னா இந்தியால நம்ம ஆதார் கார்டு வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கொடுக்கும் போது அந்த பர்சனல் கொடுக்கணும். அந்த பர்சனல் கொடுக்கும்போது அந்த நபர் வந்து அந்த வீட்டுல இருக்கும்போது இல்ல நிறுவனத்துல இருக்கும்போது ஒரு 10 பேர் முன்னாடி அவமானப்படுற ஃபீல் பண்ணா இந்த இடத்துல நீங்க நின்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் சந்திச்சு பேசுறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்றாங்க. அது இருக்கா இல்லையா சார்? முதல்ல 10 பேர் இருந்தா அவர்கிட்ட வந்து நம்ம பேசவே கூடாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அவரை கேட்கணும். அந்த சுயமரியாதை பாதிக்கும்ன்றது அதுதான் ஃபர்ஸ்ட் அவரை கேட்கணும். சார் இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், உங்ககிட்ட இப்ப பேசலாமா, இப்படி கேட்கலாமா, இன்க்ளூடிங் அவரு ரிலேட்டிவ்ஸ் இருந்தா கூட அந்த இடத்துல நம்ம வந்து கடனை வாங்க வந்திருக்கோம். நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு நான் கலெக்ஷன் செகண்ட். இப்போ கலெக்ஷனுக்கே நான் கலெக்ஷனுக்கே போகல. ஃபர்ஸ்ட் வந்து கேட்க கூடாது. அதாவது அவர் தனிப்பட்ட முறையில அவர் மனைவி இருந்தா நம்ம கேட்கலாம். பக்கத்துல யாராவது அவரு இப்ப ஒரு 4 பேர் நம்ம மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நீங்க தான் இவரா நாங்க இங்க இருந்து வரோம் அப்படிங்கறது கேட்க கூடாது. புரியுதுங்களா? அந்த இடத்துல அவருடைய தன்மானம் பாதிக்கும். அப்ப மத்தவன் என்ன நினைப்பான், இவர் ஏதோ கடன் வாங்கி கட்டல போடுது அவங்க கேக்குறாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிடும். இல்ல சார் நான் இப்படி என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருக்காங்க, நீங்க போயிட்டு நாளைக்கு காலையில வாங்கன்னா ஓகேன்னு நம்ம வந்தோம். புரியுதுங்களா? அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அவரை போன்ல கூப்பிடலாம். சார் என்ன சார் ஏது சார் கேட்க, ஓகே சார் இருக்கேன் வாங்கன்னா நம்ம நேர்ல போயிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லுறேன். அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்தாங்க, வந்துட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க, அந்த நிறுவனத்துல போய் இந்த இடத்துல இருக்கிறாங்க இல்ல 2 தகவல் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பணம் கட்டல அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கலெக்ஷனுக்கு வரணும்ன்றது சட்டம். இது சரியா சார்? கலெக்ஷனுக்கு வரணுங்கிறது சட்டம் இல்ல, அவருக்கு லோன் ரீகால் நோட்டீஸ் ஒண்ணு அனுப்புவாங்க. புரியுதுங்களா? அப்ப கலெக்ஷனுக்கு எடுத்து இது வரக்கூடாது இல்ல, சொல்லி முடிச்சிடறேன். அந்த நோட்டீஸ் அவருக்கு போகும். அது வந்து செப்பரேட். நீங்க சொல்றீங்க இல்லையா லீகல் இருக்கு, அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேட்பாங்க ஒரு கஸ்டமருக்கு நீங்க எத்தனை தகவல் முடிச்சதுக்கு அப்புறம் ரீகால் நோட்டீஸ் தான் அனுப்புவோம். அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ்க்கு எது ரிப்ளை வரல போகல, அவரு அந்த நோட்டீஸ்ல வந்து நீங்க போய் இந்த தவணை கட்டலன்னா இது கட்டாம இருக்கீங்க, சம்பந்தப்பட்ட நபரை போய் பாருங்க, கட்டி இருந்தா இந்த நோட்டீஸ வந்து தவிர்க்கவும் அதிலே கொடுப்பாங்க. கண்டிப்பா. சரிங்களா? அதுக்கும் ரிப்ளை இல்லைன்னா நேர்ல வந்து பாப்பாங்க. சரிங்களா? சரி என்ன சார் எப்படி சார் எதுவும் கேட்பாங்க. ஒரு சிலர் பணம் இருந்தா உடனே கட்டுவாங்க. இல்ல சார் என் தொழில் நடந்து போச்சு, ஒரு மாசம் டைம் கொடுங்க, இல்ல நான் மேனேஜரை வந்து பாக்கணுமான்னு கேட்பாங்க. சரி ஓகே வாங்க நேர்ல போய் பார்த்து நம்ம பேசலாம். ஓகேங்களா? இது செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒண்ணு 2 மாசம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்சது, 2வது மாசம் முடிஞ்சது, தேர்டு வந்து 90 டேஸ் முடிஞ்சதுன்னா வாராக்கடன்ல போய் உட்காரும். சரிங்களா? அந்த வாராக்கடன் வரும்போதுதான் சார் ஹவுசிங் லோனுக்கு நான் ப்ராசஸ் அசெட் உபயோகம் இல்லாத சொத்து இருக்காங்க. இப்போ பர்சனல் லோனுக்கு என்பிஏ நான் பேமெண்ட் அக்கௌண்ட் சொல்றாங்க, அது அப்படியே இல்ல ப்ராசஸ் அக்கௌண்ட்? என்பிஏ நான் பெர்ஃபார்மன்ஸ் அசெட் உபயோகம் இல்லாத சொத்து இல்ல, உபயோகம் இல்லாத லோன் கடன் இல்ல. அசெட் அப்படின்றது வந்து நம்ம ஹவுசிங் லோனுக்கு வேற, இது வேற. இவர் வந்து பிசினஸ் அசெட் வந்து உபயோகம் இல்லாத நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு லேப்டாப்ல நான் லோன் கொடுக்குறேன்னா கட்டலன்னா இந்த லேப்டாப் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். என்னால முடியல, இவ்வளவு கட்டியிருக்கேன் இல்ல சார். நான் சொல்றது வந்து என்னால முடியலன்னா சொல்றேன், அது சரண்டர். அதான் சொல்றேன், சரண்டர். நீங்க சொல்றது சரண்டர். சீசிங் வேற சரண்டர். நான் சீசிங் பத்தி பேசவே இல்லை. நான் சொல்றது என்னால கட்ட முடியலன்னா சரி இது முடிச்சல எனக்கே தெரியும். சோ அதை முடிச்சு அனுப்புறோம். ஓகேங்களா? அடுத்தது அவருக்கு நம்மளுடைய லீகல் டீம்ல இருந்து அவங்களுக்கு தனியா நோட்டீஸ். சரி நீங்க 90 நாளா கட்டாம இருக்கீங்க, இதற்கு இடையில அவருக்கு லோன்